நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகுவும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த காலகட்டத்தில். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்று பிரச்சனையில் ஒரு சிக்கி பின்னமாக இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலுமே உங்களுடைய பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 11ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது இருக்கிறாங்க. சும்மாவே உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். இப்போ தான் நல்லா சொன்னீங்க, அதுக்குள்ளே திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அரசியல், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்க, இப்போ ஒரு நிலம், வீடு, அதோட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேங்க்கு கூப்பிட்டு அதுக்கு இதுக்கு எதாவது சைன் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு ட்ரபிள், அதுக்கப்புறம் அதற்கான பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த மாதத்து. முடிஞ்சளவுக்கு அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான கரெக்டான அந்த பிளானிங் கரெக்டாக பண்ணுங்கள். முக்கியமாக கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபோன் பண்ணால் எடுங்க, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு பிரச்சனைகள். கேது அந்த இடத்துல இருக்கும். என்னென்னா ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு கேது ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதுதான் இங்கே விஷயம். பாதகாதிபதி வீட்டில் கேது இருந்தாலுமே அந்த அலைச்சல் சங்கடத்தையும் அந்த தர்ம சங்கடத்தையும் கொடுத்தாலுமே அதன் மூலியமாக ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த பாதகத்தை அடைந்த பிறதுக்கு அப்புறமா ஒரு யோகம் கொடுப்பார் கேது. அதுதான் இந்த ஞானக்காரகனோட வீடு. அப்போ இந்த லாஸ்ட், அதாவது ராகு கேதுவோட லாஸ்ட் டிரான்சிட்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பிரேக்கு. 5ஆம் இடத்துல ராகு இருந்து ஓவர் திங்கிங், நிறைய கற்பனையான ஒரு விஷயங்களை கொடுத்து அப்படியே என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை மேலே வளர விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ராகு பகவான். ஆனால் கேது அப்படி கிடையாதுங்க. ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு ஞானத்தை கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் விட ஒரு மாமனார் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். மாமனார் வீட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இவ்வளோ நாள் இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிருந்தோம். இல்லை உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம்,
இவங்க சடனாக இவங்களோட விஷயத்த காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய ஞானத்தினால் அவங்கள வந்து அதை டிஃபீட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு அந்த சண்டை போடுறது, விலகிறது. அதே மாதிரி வந்து வெளியூரில் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சடனாக பேசாமல் போகிறது. ஒரு பிரேக்கு, ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன ஒரு தடை, பிரேக். கவலைப்படாதீங்க, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறும். இந்த பிரேக்கை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதத்தில் வந்து நீங்கள் ஒரு தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள், இல்லை புது முயற்சிகள், அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து புதுசாக நான் இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன், அதனால் நான் இதை படிக்க தேவையில்லை, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய வந்து 6ஆம் வீட்டில் வந்து யார் இருக்காங்க? சனி பகவான் இருக்காரு. ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன் நிறைய பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து தேவையில்லாத ஒரு அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. அதுவும் உங்களுக்கு சந்திரன் அவயோக திசையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களோட சுய புக்தியில், உங்களோட சுய ஜாதகத்தில் தசாபுக்தி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை ரிலேட்டடாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து லக்னத்தில் சுக்கிரன், அப்போ ரெகுலர் வருமானத்துக்கு எந்த தடையும் இருக்காது. இவ்வளோ நாள் தடையாக இருந்தது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வருமானங்கள் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். ஆனால் 8க்குரிய ஒரு லக்னத்தில் முடிஞ்ச அளவுக்கு அப்ராட் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் சூப்பர். அப்படி இல்லாட்டி 8 சார்ந்த ஒரு தொழிலில் நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, இல்லை வக்கீலாக இருக்கீங்க, இல்லை சமுதாயம் தொடர்பு, ப்ராப்ளம் மிக்க தொடர்பு, சமுதாய சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. உங்கள் மூலியமாக யாராவது பிரச்சனை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ இதெல்லாமே அழகாக பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்க போகுது. கணவன் மனைவி இடையே கொஞ்சம் சிறு பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் நடந்தாலுமே அந்த ஒரு அன்பை விட்டு கொடுக்காம நீங்கள் அதை கோத்ரூ பண்ணி கொண்டுட்டு போயிடுவீங்க. இது எப்படியுமே கண்டினியூ ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சண்டையை அவாய்ட் பண்ணிக்கோங்க.